ஒரு கண்டென்ட்டையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி வீடியோ எடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடியோ உருப்படியா ஓட மாட்டுது. அப்படியே காப்பி பண்ணி ஒரு படம் எடுக்கிறானுங்க. அந்த படம் அவ்வளவு ஓடுது. ஆமாங்க, உண்மையிலே தான் சொல்றேன். ஒரு படம் நம்ம ஊர்ல ஹிட் ஆனா போதும், ஒருத்தர் ஃபிளைட் பிடிச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு உடனே வந்துறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரீமேக் ராஜா அக்ஷய் குமார். அந்த படங்களை ரீமேக் பண்ணாலும் ஓகே, ஏன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா கூட ஓகே. அந்த எல்லா படத்தையும் எடுத்து போய் காப்பி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி ரீமேக் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டு பெஸ்ட் அந்த படங்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பச்சன் பாண்டே. இது என்ன படம்னு யோசிக்கிறீங்களா? பாருங்க. ஆமாங்க, உண்மையிலேயே அந்த படம் ஜிகிர் தண்டாவோட ரீமேக் தான். அசால்ட் சேதுன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு, பச்சன் பாண்டேன்னு சொல்ற போது எங்க இருக்கு, எங்க சமோசா வைக்கிற பேர் மாதிரி வச்சிருக்காருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியை இந்த கேரக்டரை நானே பண்ணிருக்கலாம் போலன்னு யோசிக்க வச்சதுதான் சேதுன்ற கேரக்டர். ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதை நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு அக்ஷய்குமார் எடுத்துன்னு போனாரு. பச்சன் பாண்டேன்னு ஒரு படத்தை எடுத்தாரு, அப்படியே தோண்டினாரு, அந்த கேரக்டர் பொறுத்தாரு. அடுத்துதான் அவர் பண்ண சம்பவம், அதாவது ரீமேக் எதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடின ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் ராட்சசன். ஸோ அதுதான் கட்புட்லின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்துல வழக்கம் போலதான் ராட்சசன்ல இருந்துச்சுல ஒரு ஐட்டம், அந்த மாதிரி இதுல ஒரு 3 ஐட்டம் சாங் இருந்துச்சு. கரெக்ட்ல இல்ல தானே, அப்புறம் எதுக்கு அந்த ஆளு வச்சா? ராட்சசன்ல இல்லன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இதுல ஐட்டம் சாங் வச்சாரு? ஃபாரின் ஐட்டம் சாங் ஒண்ணு இருக்கு, எதுக்கு வச்சாரு? சரி கர்ப்பம் இருந்துட்டு போட்டோம், இந்திய ஆடியன்ஸ்க்கு புரியும் அப்படின்னு வச்சோம். சரி அது மட்டும் தான் பிடிக்கும்னு அதை மட்டும் தான் வச்சிருக்காரு. மத்தபடி கதையோட போற அங்கேயும் போட்டு அழிச்சிட்டாரு. இப்ப ரெண்டுத்துக்கே நீங்க வந்து ஷாக் ஆயிருப்பீங்க. இன்னும் 3 படம் இருக்குது, கொண்டு வரோம் இன்னும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அடுத்தது 3வது படம். எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த சீன் வந்த படம் தான் ரமணா. உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு பெரிய படம்னு. ஏஆர் முருகதாஸ் இப்பதான் உருப்படியா படம் எடுக்கிறது இல்ல, ஆனா சூப்பரா எடுத்த படம் ரமணா. நம்ம விஜயகாந்த் சார் பண்ண படம். அந்த படத்துல வர ஒரு சீனுமே நமக்கு இப்ப பார்த்தா கூட புல்லரிக்கும், அந்த மாதிரி படம். சோ அந்த படத்தை தான் கொண்டு போய் த கபர் இஸ் பேக்னு எடுத்து வச்சிருக்காருங்க. ரமணா கபர் இஸ் பேக் எப்படி லிங்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா லிங்க் பண்ணியிருக்காரு. வழக்கம் போலதான், கதை நல்லா இருக்கு, அழிச்சிருவோம். அழிச்சிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் சொன்ன 2 படம் அளவுக்கு இது அவ்வளவு மோசம்லாம் கிடையாது, ஓடிடுச்சு, டீசென்டான படம் தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஆனா நம்ம தமிழ்நாடோட ரமணா அளவுக்கு நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஆக்சுவலா இந்த ஹீரோக்கு குறிஞ்சிப்பூ மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு நல்ல படம் வரும். அதுதான் பாத்தீங்கன்னா சூரரை போட்டு நம்ம சூர்யா நடிச்சது. சோ இந்த படத்தையும் ஐயோ சூர்யா நல்ல படம் நடிச்சாரு, அதை கொண்டு போய் அழிச்சு ஆகணுமே சொல்லிட்டு சர்ஃபீரான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, சூரரை போட்டுறேன். இதுவும் பாத்தீங்கன்னா நான் வந்து அவ்வளவு மோசம்லாம் சொல்லல, நல்லாதான் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அந்த கோர் வச்சுதான் எடுத்திருக்காங்க. இது 100%ல இருக்குன்னா இதை கொண்டு போய் ஒரு 60%ல வச்சு படத்தை முடிச்சுட்டாங்க. இவரு இந்த லிஸ்ட்லயே பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் இந்த படம் தான். அது கூட ஏன்னா இந்த படத்தை தமிழ்ல எந்த டைரக்டர் எடுத்தாரோ அவரு தான் ஹிந்திலயும் போய் எடுத்தாரு. அதனாலதான் அடிச்சு நான் இப்படிதான் எடுப்பேன்னு எடுத்திருக்காரு. அதனால மட்டும்தான் இந்த படம் அதே ரேஞ்சில கிட்டத்தட்ட இருந்துச்சு. அதுதான் பாத்தீங்கன்னா ஹாலிடே, அதாவது நம்ம தளபதி நடிச்ச துப்பாக்கி. இவர் பண்ண ரீமேக்லயே இது ஓரளவுக்கு டீசெண்டா இருந்த ரீமேக். ஸோ நீங்க நினைக்கலாம் என்னடா காஞ்சனாலாம் ரீமேக் பண்ணாரு, அதெல்லாம் ஏன் சொல்லன்னு. அது சொல்ல வேணாம் தான் நாங்க சொல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ அடுத்து நம்ம ஆள் வந்து கழுகு மாதிரி காத்துனுக்குறாரு. அடுத்து தமிழ்ல எந்த ஹிட் படம் வரும், அந்த ஹிட் படத்தை கொண்டு போய் ஹிட் அடிச்சு அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த லிஸ்ட்ல எந்த ஹிந்தி ரீமேக் படத்தை பார்த்திருக்கீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லல, தமிழ் வெர்ஷனோடய பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க, அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Subhash for Friends.